இன்னைக்கு காலையில லோ பிபியா இருக்குது. அவர் நேரடியாக ஆஸ்பத்திரி கொடுத்துருக்காங்க. கொண்டு போனோடனே அவர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் இறந்துட்டாரு. சிவகுமாருக்கு அடுத்து சினிமாவில் ஒரு டீடோட்லர்னா இவர் தான். இந்த பஞ்சுவாலிட்டி, ஆள்கிட்ட படக்கூடிய விஷயம். நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க பேரை கேட்டுருவாரு போனவனே. உங்க பேர் சிவாவா? உங்க பேர் ராஜேஷா? ரைட், ஓகே. அந்த இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் உங்களை அந்த பேர் சொல்லிட்டாங்க. வாங்க சிவா. சிவாஜியோடைய பெரிய ஃபேன் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே ஆரம்ப காலங்களில் பண்ணுவாரு. அவர் கூட ஒரு சொன்னார், சிவாஜி கூட கேட்டார், என்ன மாதிரியே பண்ற கேட்டாரு. கருப்பு சிவாஜி என்னை அறியாமையே வந்துடும். ஜோதிடத்தினுடைய டீப் வரைக்கும் பண்ணார். அதாவது பூர்வ ஜென்மம் விஷயம் அந்த மாதிரி ஆட்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, தேடி தேடி போய் பார்க்குறது. அது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு எந்த ஊருக்கு கும்பகோணம் போனோமா அங்க போய் நேராக போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடி ஜோதிடத்தில் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்து அதுல டீப்பா அதுல கீழே வரைக்கும் போய் பார்க்கணும். சமீபத்தில் ஒரு முதல் பட ஹீரோயினை கூப்பிட்டு ஒரு விருந்துலாம் வச்சார். பார்த்துருப்பா, அது ஒரு பெரிய வைரலா போச்சு. வடிவுக்கரசியை இவர் சமையல் பண்ணி அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டு கண்டிப்பா நடந்த இன்சிடென்ட்லாம் கூட பேசியிருப்பாரு. அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. 40 வருஷமா நடந்த ஹீரோயின் வந்து வடிவுக்கரசின்னு சொல்லியிருப்பாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். காலையிலே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலமாயிட்டார் அப்படின்னு. சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக், அதனால ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வழியிலே இறந்துட்டார். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் 150 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. ஒரு பன்முக கலைஞர்னே சொல்லலாம். அவரை பற்றின உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. எழுத்தாளர், நடிகர், தொழிலதிபர், இப்படி பன்முக தன்மை கொண்டவர். சிறு வயதிலிருந்தே அவருக்கு நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கு. அவர் வந்து மன்னார்குடி பக்கத்து அணைக்காடுங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மன்னார்குடியில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அம்மா வந்து டீச்சர், அப்பா வந்து ஒரு கிளர்க்காக இருக்கிறாரு. சிறு வயதுலலாம் அங்கே தான் பிறக்கிறாரு. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவர் படித்தது வளர்ந்ததெல்லாம் தேனி மாவட்டத்தில் அவங்க உறவினர் வீட்டில் இருந்து படிக்கிறார். சின்னமனூரில் படிக்கிறாரு. அப்புறம் காலேஜ் வந்து அழகப்பா காலேஜில் படிக்கிறாரு. அதற்கு பிறகு சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு எப்படி வர்றாருன்னா, இயக்குனர் மகேந்திரன் அவர் வந்து இவருக்கு நெருங்கிய உறவினர். அதனால் அவர் மூலியமா சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து பச்சையப்பா காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. ஒரு இடையில டிஸ்கண்டினியூ பண்ணி டீச்சர் ஆயிடுறாரு. புரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு டீனரில் ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய பிரபலமான ஸ்கூல் கிலட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலில் ரொம்ப நாள் அவர் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் நெருங்கிய ஒரு உறவினராக இருக்கக்கூடிய மகேந்திரன் ஒரு பெரிய ரைட்டரு, டேரக்டராக இருக்கிறாரு. இப்போ இவருக்கும் சிறு வயதுலேருந்து ஒரு சிவாஜியோடைய இன்ஸ்பிரேஷன்லேயே இருப்பார். பார்த்தீங்கன்னா அவருடைய நடை, உடை, முகபாவம்லாம் அப்படி சிவாஜி மாதிரியே இருக்கும். அதனுடைய இன்ஸ்பிரேஷன் நடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் அவள் ஒரு தொடர்கதை, கே பாலச்சந்தருடைய படங்கள்ல அது ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு. அதற்கு ஃபர்ஸ்ட் படம் தான். அதுக்கு பிறகுதான் கன்னி பருவத்திலே தான் பாக்யராஜ் அவருடைய படம். அது பெரிய அளவில் பேசப்பட்ட படம். பட்டு வண்ண ரோசாவே என்ற பாட்டு கூட பயங்கர ஹிட். அதுல இருந்து அப்படியே சினிமா வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. கன்னி பருவத்தில் இதுக்கு முடிச்ச பிறகுதான் அவர் வேலையை ரிசைன் பண்றாரு. அது வரைக்கும் வேலையில் இருக்கிறார். வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு முழு நேர சினிமாவில் போறாரு. சிவகுமாருக்கு அடுத்து சினிமாவில் ஒரு டீடோட்லர்னா இவர் தான். அந்த பஞ்சுவாலிட்டி, ஆள்கிட்ட பழக்கக்கூடிய விஷயம். நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்க போறீங்க அப்படின்னா உங்க பேரை கேட்டுருவாரு போனவனே. உங்க பேர் சிவாவா? உங்க பேர் ராஜேஷா? ரைட், ஓகே. அந்த இன்டர்வியூ முடிக்கிற வரைக்கும் உங்களை அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. வாங்க சிவா, வாங்க ராஜேஷ், வாங்க ரமேஷ். அவங்க போற வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு அந்நியமா இருக்க பார்க்க முடியாது. அவர் பேர் சொல்லி கூப்பிட்டா நெருக்கமாயிரும். அந்த குடும்பத்தில் ஒரு அதே மாதிரி உபசரிப்பு. போனவனே தண்ணி கொடுப்பாரு, வேணுங்கிறத சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாரு. அவங்கள வந்து ஒரு கம்ஃபர்ட்ல வச்சுக்கிறாரு. பேரை சொல்லி கூப்பிட்டோம்னா நம்ம நெருக்கமாயிரும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ தான் போறோம், 2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்டர்வியூ போறோம், இல்லாட்டி ஏதாவது பேசி எடுத்து வர போறோம். அதான் அந்த நேரத்துக்குள்ள அவங்கள வந்து என்னன்னா நம்ம நெருக்கமாக்கிடுவார். தன்னை வந்து தனக்கு நெருக்கமானவராக இருப்பாரு. அப்புறம் நம்ம பெர்சனலா நம்ம விஷயங்கள்லாம் கேட்பாரு. அப்புறம் அவங்கள பத்தின பெர்சனலா பேசிட்டு நீங்க அந்த புத்தகத்தை படிங்க, இந்த புத்தகம் படிங்கன்னு புத்தகத்தை பத்தி ரெஃபர் பண்ணுவாரு. நான் படிச்ச புத்தகங்கள் இருந்து சில ஃப்ரீயா இருந்தா நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாரு. ஒரு என்ன சொல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவு களஞ்சியம். கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் வந்து ஆன்மீகமா இருக்கட்டும், ஜோசியமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சவர். அதில் டீப்பா போயிருப்பார். டீப்பா அதனுடைய இன் அண்ட் அவுட் உள்ள புத்தகங்களை படித்து அது அனுபவங்களை தெரிஞ்சு அந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட இவரே வாலண்டியரா பேசிடுவார். சப்போஸ் ஒரு பெரிய ஒரு வைத்தியர் இருக்கிறாங்க அப்படின்னா அது ஏதாவது டவுட்னா இவரே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இது இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக கேட்கக்கூடிய கத்துக்கிறக்கூடிய ஒரு ஆர்வம் உள்ளவர். அவர் ஒரு பிரபால் வந்து ஒரு கிறிஸ்தவர். ராஜேஷ் வில்லியம்ஸ் தான் அவருடைய பேர். வந்து அவர் திருமணம் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தாவிதர் அப்படின்னு தஞ்சாவூர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர். அவருடைய மகளை தான் திருமணம் பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் ஆரம்ப காலங்களில் திராவிட கருத்துக்கள் இருந்தார். அப்புறம் இடையில இருந்த ஜோசியம், ஜாதகம்,
இந்த பூர்வ ஜென்மம் இது மேல ஒரு பெரிய நம்பிக்கை வந்து அதை பத்தி ஆராய்ச்சி, அதை பத்திய புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரியான ஆட்களை தேடி தேடி போய் சந்திச்சு அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். நான் ஒருத்தர்ட்ட போனேன். அவர் என்னை பார்த்தவொடனே நீங்க போன ஜென்மத்துல என்ன இருந்தீங்களான்னு கேட்டாரு. கரெக்ட்டா சொன்னாரு. என்னுடைய 10 வயசுல நடந்த சம்பவம்லாம் அங்க சொன்னாரு. நான் மிரண்டு போயிட்டேன். அப்படின்னு அவரு அதுல கொஞ்சம் ஆர்வம் வந்து ரொம்ப டீப்பா போன நபர். அதுதான் அவருடைய லைஃப். பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலதிபராக ஒரு பெரிய அளவுல கொலவச்சியவர். அதாவது ஜேஆர்பி ரியல் எஸ்டேட். ஜே ராஜேஷ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற அவருடைய பேர்ல தான் ரியல் எஸ்டேட் நெறைய 90 காலகட்டங்கள்ல நெறைய ஃபிளாட் அது இதுன்னு போட்டு பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ரியல் எஸ்டேட் கொஞ்சம் விட்டுட்டு முழுவதுமாக சினிமா, சீரியல்னாரு. கடைசியில இவரு மரணிக்கிற ஒரு 5, 6 வருஷமா பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியா யூடியூப்ல வந்து ரொம்ப பார்க்காத ஆளே இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்டையும் பேசியிருப்பாரு. ஒரு நடிகரா தெரிஞ்சதை விட யூடியூபரா யூடியூபரா தான் நெறைய பேருக்கு தெரிஞ்சுச்சு. நக்கீரன் மாரியான இதுல வந்து அவர் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. ஓம் சரவண பவன் மாரியான விஷயங்கள்ல பண்ணுவாங்க. ரொம்ப புதுசு புதுசான இயற்கையான வைத்தியங்கள், இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசுவாரு. நிறைய பேர் அவரோட சேனல் நினைச்சிட்டாங்க. அவரோட சேனல் நடிச்சிட்டாங்க. ஓம் சரவண பவன்ங்கிறது அவருடைய சேனல் கிடையாது. நக்கீரனுடைய சேனல். ஓம் சரவண பவன் ஒரு புத்தகம் வருது. நக்கீரன்ல இருந்து. அதனுடைய வெர்ஷன் தான் இந்த யூடியூப் சேனல். இந்த மாரி போயிட்டு இருக்கவர் தான் இன்னைக்கு காலையில லோ பிபியா இருக்குது. அவர் நேரடியா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போன உடனே அவர் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சு போச்சு. உடனே அவரு இறந்துட்டாரு. அவருடைய இதுக்கு வச்சிருக்காங்க. ரஜினிகாந்த், வைரமுத்து அவங்கலாம் நேரடியாகவே ரஜினிகாந்த் போன்றவர்லாம் என்னுடைய அருமை நண்பர் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திருமாவளவன் போன்ற நேர போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய ஷாக். ஏன்னா அவருடைய ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அவர் மிக நெருக்கமாக இருந்திருக்காரு. அவங்களோட ஏதாவது ஒரு ஆழமான ஒரு சம்பவம் இருந்திருக்கும். அதனால எல்லாருமே ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் பண்ணவங்கலாம் எல்லாரும் எங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி இருந்தாரு, ஒரு கார்டியன் மாதிரி இருந்தாரு. அப்படி இருக்கக்கூடியவர் போயிட்டாருங்கிற ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். திரைப்படத்துறைக்கு ஒரு பெரிய இழப்பு. குடும்பம்னு பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி இறந்துட்டாங்க. மனைவி இறந்தது அவர் ரொம்ப ஜீர்ணிக்க முடியல. பல இடங்கள்ல அவர் சொல்லிட்டே இருந்தார், அது ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு. 2வது 5 விஷயம் ஒரு மனிதனுக்கு கரெக்டாக அமைஞ்சுன்னா அவன் சக்சஸ்ஃபுல்லான கணவன், மனைவி, ஆடிட்டரு, அப்புறம் வந்துட்டு அட்வொகேட்டு, டாக்டர், அந்த மாதிரி 5 விஷயம் சொல்லுவார். குழந்தைகள் இந்த 5 விஷயம் சரியா ஒரு மனிதனுக்கு அமைஞ்சா அவர் சந்தோஷமான நபர் அப்படின்னு. சிவாஜியோடைய பெரிய ஃபேன் அவரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஆரம்ப காலங்களில் பண்ணுவார். அவர் கூட ஒரு சொன்னார், சிவாஜி கூட கேட்டார், என்னடா என்ன மாதிரியே பண்ற அப்படின்னு கேட்டாரு. கருப்பு சிவாஜி என்னை அறியாமையே வந்துருவோம், ஆனா அவருடைய இன்ஸ்பயர்ல வந்தாரு அப்படின்னு சொன்னாரு. அவர் தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய டயலாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை தேனி மாவட்டங்கள் பேசுற மாதிரியே தான் இருக்கும் டயலாக். ஏன்னா அவரு ஸ்கூல்லாம் அங்கே தான் படிச்சிருக்காரு. ஸ்கூல் வரைக்கும் காலேஜே காரைக்குடியில் படிச்சிருக்காரு. ஸ்கூல் வந்து சின்னமனூர்ல படிச்சிருக்காரு. வடமதுரையில் திண்டுக்கல் பக்கத்தில் அங்கே படிச்சிருக்காரு. அந்த பகுதியிலேயே வளர்ந்ததுனால அவருடைய ஸ்லாங் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்காரராக இருந்தாலும் ஸ்லாங் வந்து ஒரு மதுரை ஸ்லாங்கில் தான் பேசுவார். இயற்கையாக அவருக்கு அப்படி அந்த மாதிரியான வரும். ஒரு நல்ல மனிதர், எந்த கட்டப்பழக்கமும் இல்லாத, எல்லாருடையுமே ஒரு வெளிப்படைத்தன்மையாக, தொழிலுக்கு ஒரு நியாயமாக இருந்தவர். வயது மூப்பு ஒரு காரணம் அப்படிங்கும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து. சிவாஜி மாதிரி நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜியை வந்து கிண்டல்லாம் பண்ணுவார் சொல்லுவீங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு உதவு பண்ணதா நிறைய தகவல்லாம் இருக்கு. எந்த அளவுக்கு? இல்ல, மகேந்திரன் அவர்கள் மூலியமா எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம நெருக்கமா இருந்தார். எம்ஜிஆருக்கு ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி ஒரு பெரிய சினிமா நட்சத்திரங்களே இருந்திருக்காங்க. பாக்யராஜ் தான் வாசின்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருந்த நபர்கள்ல இவரும் ஒருத்தர். அதனால என்னன்னா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு இவர் ஜானி அணியில சேர்ந்து பயணம் பண்றாரு. ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப துணையா இருக்காரு. கட்சி வேலைகள்லாம் பார்க்குறாரு. அப்புறம் அரசியலை விட்டு பெருசா வந்துட்டாரு. எம்ஜிஆர் வந்து சினிமாவில் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருந்தார். அவருடைய தம்பிகள் ஒரு பெரிய கூட்டமே இருந்தாங்க. அந்த தம்பிகள்ல இவரும் ஒருத்தர் தான். ஜேபிஆர் வந்து ஜானகி அம்மா வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தது காரணமே ஜேபிஆர் தான். அதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ராஜேஷ் வந்து அவர் என்ன சொல்றாரு, ஜேபிஆர் மூலியமா, எம்ஜிஆர் மூலியமா, ஜானகி அம்மா மூலியமா ஜேபிஆர் அறிமுகம் கிடைக்குது. ஜேபிஆர் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனு. அவர் இங்கே ரியல் எஸ்டேட் பண்ணலாமேன்னு ஜேபிஆர் கேட்குறாரு. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, நான் சினிமா நடிகருங்க, எனக்கு வந்து அரசியல் வியாபாரம்லாம் தெரியாது, நீங்கள் பண்ணல, உங்கள்கிட்ட அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்க, திறமை இருக்குன்னு ஜேபிஆர் தான் இவர் ரியல் எஸ்டேட் துறைக்கு கொண்டு விட்டுருக்காரு. அப்போ ஜேபிஆர் இவருக்கு வந்து ஒரு கார்டியன் மாதிரி. ஜேபிஆர், ஜானகி அம்மா அந்த 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 விங்கில் இருந்தவர். ஆரம்பி அந்த மாதிரி இதில் வந்தவர். எம்ஜிஆருக்கு இருந்த நிறைய தம்பிகள்ல இவர் ஒருத்தர். கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய அங்கீகாரம்னா இன்னும் அந்த உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தொழிலை வந்து ரொம்ப நேசித்தவர், சரியாக செஞ்சவர், அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தவர், அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வரைக்கும் அது தெளிவாக செஞ்சவர். அதில் வந்து இன்னும் பெரிய உயரங்களுக்கோ பெரிய விருதுகளோ ஒன்றும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து முழுக்க கடைசி வரைக்கும் அதை வந்து ஒரு டெடிக்கேட்டடோட பண்ணார். சிறு வயதுலேருந்து நடிக்கணும்னு ஒரு ஆசையில் வந்து அந்த தொழிலை ஏற்றுக்கிட்டு அந்த தொழிலுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் பயணித்தவர். உரிய அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையோங்கிற ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரமோ
அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையோங்கிற ஒரு வருத்தமும் இருக்கு. திரைப்பட கல்லூரி தலைவரா இருந்தார் இல்லையா ஆமா, இப்ப சமீபத்துல? சமீபத்துல தான் போட்டாங்க அவர. தமிழ்நாடு தரமணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியில தலைவரா இருந்தாரு. அதையுமே ரொம்ப திறம்பட தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஜானகி அணியில இருந்தாலுமே அவங்க அரசியல்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் இவரு அரசியல் ஈடுபாடுலாம் எதுவும் இல்ல. அரசியல் கிடையாது. முழுவதுமாக இந்த பக்கம் வந்துட்டார். சினிமா, சீரியல் பீக்ல போறப்ப சீரியல்ல போயிட்டாரு. நெறைய புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரு. எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவரு. பார்க்குறப்பங்க யாராவது புத்தகங்கள ரெஃபர் பண்ணக்கூடியவரு. சமீப காலமா நெறைய பேருக்கு அவர பார்க்குறப்பலாம் ஏதாவது ஒரு புத்தகத்த ரெஃபர் பண்ணுவாரு. இல்ல அவர் படிச்ச புத்தகத்துல உள்ள விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு. அவர் வீட்லயே அது பெரிய லைப்ரரியா வச்சிருக்காரு. 2வது இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த இயற்கையான மருத்துவ முறைகள். நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவம், அக்குபஞ்சர் இந்த மாதிரியான மருத்துவ முறைகள்ல ரொம்ப டீட்டெயில்டா படிக்க ஆரம்பிச்சு, அத பத்தின உள்ள போயிட்டாரு. அதுல போய் நெறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாரு. இயற்கை சம்மந்தப்பட்ட மருத்துவ வழிமுறைகள்லாம் YouTubeல நெறைய பேசுறாரு. அந்த மாரி ஒரு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞன் தான். நீங்க சொன்ன மாதிரி ஒரு நடிகரையும் தாண்டி யூடியூபர் நிறைய பேருக்கு தெரியும். அதையும் தாண்டி வந்து ஒரு ஜோதிடர் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? நிறைய ஆமா. நடிகர்களுக்கு ஜோதிடர் ஜோதிடர் தாண்டி ஜோதிடத்தினுடைய டீப் வரைக்கும் பண்ணாரு. அதாவது பூர்வ ஜென்மம் விஷயம். ம். அப்புறம் வந்து அந்த மாரி ஆட்கள் எனக்கு படிக்கிறது மட்டும் கிடையாது. ம். தேடி தேடி போய் பார்க்குறது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது அது ஒரு ஒரு வேலை. இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு அவருக்கு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு. எந்த ஊருக்கு கும்பகோணம் போனோமா, ம். அங்க போய் நேரா போய் அங்க இருக்கக்கூடிய அந்த நாடி ஜோதிடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து, அதுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்து, அதுல டீப்பா அதுல கீழ வரைக்கும் போய் பார்க்குறது. அந்த மாரி ஒரு தேடல் இருந்துச்சு. அவர் கடைசி வரைக்கும் இந்த ஆன்மீகம் தேடல் இருந்தா. ஒரு பிரபால் ஒரு கிறிஸ்தவர். அவர் திராவிட இயக்க குடும்பத்தினோட ஊறியவர். ஆனா அவரே கேட்கறாங்க ஒரு இன்டர்வியூல. இப்ப நம்ம இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வீடியோ போட்டிருக்காரு. ஆமா. சரவணபவன்ல. சாரணமா போட்டிருக்காரு. இப்ப கலாட்டால பிங்க்ல ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. அதுல வந்து நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி அவர பத்தின விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் அது வந்து மூடத்தனம் தான். நீங்க ஒரு திராவிட இயக்க நபரா இருக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவரா இருக்கீங்க. இந்த விஷயத்துல எங்களுக்கு ஒரு ஆர்வம் இப்படி வந்துச்சுன்னு கேட்கறாங்க. அது ஒரு மூடத்தனம் தான். ஏதோ ஒரு வழியில நமக்கு அப்படி போயிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாரி அவரே இது பண்ணிக்கிறார். அந்த மாரியான ஒரு நபர் தான். வெளிப்படைத்தன்மையானவர். சிவகுமாருக்கு அடுத்து ஒரு சினிமாவில ஒரு டீடோட்லர் அப்படின்னு டீடோட்டல்னு சொல்றீங்க. அதனால தான் இவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சோசியல் மீடியால போட ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட நல்லா குடிக்கிறவங்க, டெய்லி குடிக்கிறவங்க கூட வந்து 80, 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. டீடோட்டலர், உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறவரு. அவரே சொல்லியிருக்காரு. இந்த 5 விஷயங்கள்ல வந்து டாக்டரே சேர்த்து சொல்லியிருக்காரு இல்லையா? அதெல்லாம் இருந்தா ஆரோக்கியமா இருக்கலாம்னு. ஸோ எப்படி இது நடந்தது அப்படின்னு தான் நிறைய பேர் சோசியல் இல்ல மீடியால வயது ஒரு காரணம். தனிமை ஒரு காரணம். ஓகே. அப்ப அவர் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. ஒரு மகள் வந்து கனடாவுல திருமணம் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப அவங்க வந்த பிறகு தான் தனியா தான் இருக்காரு. தனியா தான் இருக்கிறாரு. சமீபத்துல ஒரு முதல் பட ஹீரோயின கூப்பிட்டு ஒரு விருந்துலாம் வச்சாரு. பார்த்திருப்போம். அது ஒரு பெரிய வைரலா போச்சு. வடிவுக்கரசிய. அவங்க 2 பேரும் இவர் சமையல் பண்ணி அவங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டு கன்னி பருவத்தில் நடந்த இன்சிடென்ட்லாம் கூட பேசியிருப்பாரு. அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஹீரோயின் வந்து அப்ப வடிவுக்கரசி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ சமையல் பண்ண ஹீரோயின் சாப்பிடுறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாத்துலயும் ரொம்ப அட்டாச்டா பழகக்கூடியவர். அந்த வேற்றுமே இருக்காது. நீங்க பத்திரிகையாளராக இருக்கட்டும், மீடியா பர்சனா இருக்கட்டும், சினிமா ஆட்களா இருக்கட்டும், சின்ன பையனா இருக்கட்டும், பெரியார் எல்லாரையும் வந்து பேர சொல்லி வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு மரியாதையான நபர் தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் இறங்கி கீழ வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் உள்ளது. ரொம்ப நன்றி. ராஜேஷ் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.